அழகாக திரித்து அதன் மேல் சற்று கற்பூரத்தை தடவி அழகாக ஏற்ற வேண்டும், ஒரு தீக்குச்சியில் பற்ற வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஐதீகம் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பெரிய கொப்பரையில் ஒரு பெரிய திரியை போட்டு ஏற்ற வேண்டுமென்றால் அதற்காக அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை நாம் காணொளியில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் வெள்ளம் அலையென திரண்டு அங்கு மலை உச்சியில் கொப்பரையை நேற்று எடுத்து சென்றார்கள். அந்த கொப்பரையை அங்கே நிலைநிறுத்தி அதற்கு பின்னர் அதற்கு ஓகேவா இல்லை, எனக்கு அந்த திரியோட சைஸோ இல்லை என்ன இது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை S7 குரூப் ஆஃப் கம்பெனி, சிவன்குட்டி தங்கமணி, பவர்ட் பை சக்தி எம்பவர்மெண்ட் சென்டர், பம்மல், சென்னை. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். உற்சவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது உற்சவர்களை கொண்டு வரும் வீதியில் மக்கள் எப்படியெல்லாம் நின்று கொண்டு அவர்கள் இது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை S7 குரூப் ஆஃப் கம்பெனி, சிவன்குட்டி தங்கமணி, பவர்ட் பை சக்தி எம்பவர்மெண்ட் சென்டர், பம்மல், சென்னை. திருவண்ணாமலை திருவண்ணாமலை திரு அண்ணாமலை என்பது திருவண்ணாமலை ஆனது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்றால் நெருங்க இயலாதது என்று பொருள். அண்ணாமலை என்பதற்கு நெருங்க இயலாத மலை என்று பொருள். பிரம்மனாலும் திருமாலினாலும் அடிமுடி அடைய முடியாத சிவபெருமானே இங்கு அண்ணாமலையாக உள்ளார் என்பதே இதன் பொருளாகும். திரு மற்றும் அண்ணாமலை என்னும் சொற்கள் சேரும்போது தமிழ் இலக்கண விதியின்படி இடையில் வகர உடம்படுமை தோன்றும். எனவே திரு கூட்டல் இவ் கூட்டல் அண்ணாமலை, இதுவே திருவண்ணாமலை என்று ஆனது. இவ்வகரமை ஓசை இனிமைக்காக இரண்டு உயிரெழுத்துகளுக்கும் நடுவில் சேர்க்கப்படும் மெய்யாகும். திரு அண்ணாமலை என்று எழுதுவதும் பேசுவதும் தொல்காப்பியத்தின் தமிழ் இலக்கண விதிக்கு புறம்பானது ஆகும். திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். சைவர்களின் நம்பிக்கைப்படி இம்மலையானது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல் மலையாகவும் இருக்கிறது. பால் பிரண்டன் எனும் ஆய்வாளர் தனது மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா எனும் நூலில் லெமூரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதிதான் திருவண்ணாமலை என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் மலைவளத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலையை பார்த்தால் புண்ணியம், திருவண்ணாமலையின் கோபுரத்தை பார்த்தால் கோடி நன்மை கோடி நன்மை என்று பக்தர்கள் கூறுகின்றார்கள். அப்பேற்பட்ட திருவண்ணாமலையார் கோவில் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையிலுள்ள ஒரு சிவன் கோயிலாகும். இது சிவபெருமானின் பஞ்சபூதங்களில் அக்னி தலமாகும். இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும். இத்தலத்தில்தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடினார். இத்தலத்தில்தான் மாணிக்க வாசகர் முதல் மூலவர் அண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். நினைத்தாலே முக்தி தரும் தலம் என்று பெருமையை கொண்ட தலமாகவும் அறியப்படுகிறது. இத்தலத்தின் மீது நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளார்கள். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் அலையென திரண்டு அங்கே கூடியிருக்கிறார்கள். ஏனென்றால் சற்று நேரத்தில் தீபம் ஏற்றப்பட உள்ளது. தீபம் ஏற்றப்படுவதை காண்பதற்காக பக்தர்கள் வெள்ளம் ஆங்காங்கே குழுமி இருக்கிறார்கள். சிலர் கோயில் அருகே இருக்கிறார்கள். சிலர் தங்கள் வீடுகளில் இருந்து உச்சி பகுதிக்கு சென்று அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு உயரம் ஏற முடியுமோ அவ்வளவு உயரம் ஏறினால் தீபம் நன்றாக தெரியும் என்ற ஒரு ஆசையில் பக்தர்கள் வெள்ளம் அலைமோதி கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் குழுமி இருக்கிறார்கள்.
சிலர் கோயில் அருகே நின்று கொண்டு கோயில் உள்ளேயும் இருந்து கொண்டு தீபத்தை காண இருக்கின்றார்கள். தீபத்தை காணுவதற்காக வந்திருக்கும் அனைவருமே கோயிலுக்குள்ளே சென்று அந்த கோயிலுக்குள்ளே எந்த இடத்தில் தீபம் நன்றாக தெரியும் என்று அந்த இடத்தில் நின்று சிவபெருமானின் தீபத்தை பார்ப்பதற்கு மிக ஆவலாக உள்ளார்கள். இங்கே ஒருவர் மிக அழகாக கையை தட்டி கொண்டு அந்த இசையை ரசித்தபடி, அங்கே இருக்கும் இசையை கேட்டபடி, சிவபெருமானை தரிசித்தபடி அங்கே மேலே எப்போது தீபம் தோன்றும் என்று பார்க்க இருக்கிறார். இப்பொழுது திருவண்ணாமலை கோவிலிலே பக்தர்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மழை வேறு பெய்த வண்ணம் உள்ளதால் அவர்களால் நடப்பதற்கு சிரமமாக உள்ளது. என்றாலும் சிவனின் அருளை வேண்டி அவர்களுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையை செவனவே செய்ய பக்தர்கள் அனைவரும் ஒருமித்து அந்த திரியை எப்படியும் ஏற்றியே ஆக வேண்டும். அந்த திரி நன்றாக எரிய வேண்டும். மழை இருந்தாலும் இடி இருந்தாலும் கொட்டும் புயலாக இருந்தாலும் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் என்று முயற்சித்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்பது நுழைவாயிலுக்குள்ளும் நாம் ஏராளமான பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே காவலுக்காக இருக்கும் காவலர்களை பார்க்கின்றோம். ஏனென்றால் அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று ஆங்காங்கே காவலர்கள் குழுமி இருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு மிக பெரிய திருவிழா. திருவண்ணாமலையின் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் தீபத் திருவிழா. இத்தீபத் திருவிழாவை காண கண்கள் கோடி வேணும் என்று சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் தெரிந்தது இது என்னவென்றால் ஆகாயம் இருக்கிறது. ஐம்பூதங்களை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் இருந்தாலும் கூட அதில் இது நெருப்பு ஸ்தலமாக இருக்கிறது. ஏனென்றால் இதிலே சிவபெருமான் அவர்கள் ஜோதி வடிவமாக தோன்றி காட்சியளித்தவர் என்ற கதை புராணங்களில் இருக்கிறது. ஆகையால் இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நினைத்தாலே முக்தி தருவதுதான் திருவண்ணாமலை என்ற ஸ்தலம். ஆகையால் இங்கே பக்தர்கள் பௌர்ணமிக்கு வந்து மலை சுற்றுவதோடு மட்டுமல்லாமல் இத்தீபத் திருவிழாவை காண்பதற்கு மிக ஆவலாக முன்னரே புறப்பட்டு வந்து மிக ஆவலாக இங்கே குழுமி இருக்கிறார்கள். தீபத் திருவிழாவில் இப்பொழுது கோபுர தரிசனத்தை நாம் காண்கின்றோம். கோபுரங்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கோபுர தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்லுவார்கள். ஆகவே கோபுரத்தை காண்பதற்காகவே கூட்டம் கூடியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே மறுபடியும் நாம் காண்பது என்னவென்றால், இத்திரியினை அழகாக எடுத்து செல்வதற்காக அவர்கள் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள். கொப்பரை ஏற்கனவே மேலே சென்று விட்டது. கொப்பரையை எடுத்து செல்லும் போது பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து, இளைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து அந்த கொப்பரையை கொண்டு செல்வதற்கே மிக அதிகமான நேரங்கள் தேவைப்பட்டது. அந்த கோபுரத்தின் மலை உச்சியில் இப்பொழுது கொப்பரை இருக்கிறது. இப்பொழுது நாம் காண்பது என்னவென்றால், கோபுரங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எத்தனை கோபுரங்கள் இருக்கிறது என்று. அத்தனை கோபுரங்களை பார்க்கும்போது மிக அழகாக இருக்கின்றது. நமக்கெல்லாம் மிக தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், 24 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும். இக்கோயிலின் மலை அடிவாரத்தில் இருப்பது சிறப்பு. இச்சிவாலயத்தில் 142 சன்னதிகள், 22 பிள்ளையாறுகள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதன் அருகே பாதாளலிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. அண்ணாமலையார் கோவிலில் 9 கோபுரங்கள் உள்ளன. அவைகளில் ராஜகோபுரம், பேகோபுரம், அம்மணியம்மாள் கோபுரம் ஆகியவையாகும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கொப்பரையிலே எப்படி எண்ணெயை ஊற்றுகிறார்கள் என்ற காணொலியின் மூலம் கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம். அதிலே இப்பொழுது அவர்கள் நல்லெண்ணெய் என்று சொல்லுவார்கள், அந்த எண்ணெயை ஊற்ற முற்படுகிறார்கள். ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரிகிறது, எண்ணெயை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பின்களில் எண்ணெய் வந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணெயைத்தான் நாம் எப்பொழுதும் முதலில் ஊற்ற வேண்டும். நம் வீடுகளிலும் அதுவே தான் செய்வோம். முதலில் எண்ணெயை ஊற்றிவிட்டுத்தான் திரியை போட வேண்டும் என்பது ஐதீகம். அதையேத்தான் இவர்களும் கடைபிடிக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கொப்பரைக்கு எவ்வளவு நெய் தேவைப்படும் என்று எண்ணி பாருங்கள். பக்தர்கள் அனைவரும் முன்னரே நெய்யும் எண்ணெயும் சமர்ப்பித்துள்ளார்கள். அந்த எண்ணெயையும் எடுத்து இப்பொழுது கொப்பரையில் ஊற்றுகிறார்கள். மிக அருமையான காட்சி இது. இப்பொழுது பார்க்கிறீர்கள். இப்பொழுது ஒவ்வொரு டின்னாக ஒவ்வொருவரிடமிருந்து கைமாறி இறுதியில் கொப்பரையில் அந்த எண்ணெய் டின்கள் ஊற்றப்பட்ட வண்ணம் இருக்கின்றன.
ஏனென்றால் கொப்பரைக்கு அவ்வளவு எண்ணெய் தேவைப்படும். ஏனென்றால் நம் வீடுகளில் ஒரு 9 விளக்குகளையோ 27 விளக்குகளை ஏற்றும் பொழுது நமக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் நெய் எண்ணெய் கலந்து நாம் வீடுகளில் ஏற்றுவோம். ஆனால் இங்கு திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் முழுக்க நெய்யால் மட்டுமே தீபம் ஏற்றப்படுகிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஏனென்றால் இதற்காக நெய்யானது பக்தர்களிடையே 1 மாதத்திற்கு முன்பே அங்கே கொடுக்கப்படும். பக்தர்கள் அனைவரும் நெய் கொண்டு வந்து கோயிலில் கொடுப்பார்கள். அந்த நெய் சிறுக சேகரிக்கப்பட்டு வரும். பிறகு இந்த திருநாள் நடக்கும்போது இந்நன்னாளில் இந்த நெய்யானது மலைக்கு உச்சியில் கொண்டு வரப்பட்ட பின்பு அது கொப்பரையில் நிரப்பப்பட்டு பின்பு திரியை போட்டு ஏற்றுவார்கள். இதனை ஏற்றுவதற்கு அவர்களுக்கு நிச்சயமாக கால அவகாசம் தேவைப்படும். ஆகவே இப்பொழுது அவர்கள் முதல் கட்டமாக நெய்யை மட்டுமே ஊற்றி கொண்டு வருகிறார்கள். நெய் இன்னும் தேவைப்படுகிறது. ஆகையால் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோரையும் பார்த்தால் அங்கு என்ன செய்கிறார்கள் என்பது மிக அருமையாக தெரிகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் காடா துணி என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த காடா துணியை எடுத்து அதை திரி போல ஆக்கி, ஏனென்றால் ஒரு மகா தீபமாக காட்சியளிக்க வேண்டும். அதற்கு பல மீட்டர் துணி தேவைப்படும். அதையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் திரியாக விரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்பது என்னவென்றால், நுழைவாயிலிருந்து உள்ளே வரக்கூடிய இடம் திருவண்ணாமலையாரை போற்றி போற்றி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே காவல்துறையினரை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஆங்காங்கே தள்ளி நின்று மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் இந்த புறம் மக்கள் எல்லோரும் ஆவலாக இருக்கின்றனர். எப்பொழுது மகா தீபம் ஏற்றப்படும் என்று பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது நாம் துதிக்கம்பத்தை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒரு மிக அருமையான காட்சி. இங்கிருந்து பார்க்கும்போது அண்ணாமலையார் கோயிலில் 9 கோபுரங்கள் இருந்தது என்று சொன்னேன் அல்லவா. அவைகளில் ராஜகோபுரம், பேய் கோபுரம், அம்மணியம்மான் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம், வல்லால மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். இவற்றுள் கிழக்கே உள்ள கோபுரம் ராஜகோபுரமாகும். இந்தியாவின் 3வது பெரிய கோபுரமாகும். அதோடு தமிழகத்தின் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்த மிகப்பெரிய கோபுரமாகும். இந்த கோபுரத்தின் உயரம் என்னவென்றால் 217 அடி. மேலும் தெற்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம் ஆகிய கோபுரங்கள் உள்ளன. இப்பொழுது பார்த்தால் மீண்டும் நாம் காணொளிக்கு செல்லலாம். இதிலே மீண்டும் அவர்கள் நெய்யை ஊற்றிக்கொண்டே வருகிறார்கள். எவ்வளவு நெய் ஊற்றினாலும் இன்னும் அவர்களுக்கு திருப்தி அடையவில்லை. காரணம், நெய்யானது மேலோங்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திரியை போடும்போது எரிவதற்கு பார்ப்பதற்கும் அது அழகாக இருக்கும். அந்த நெய் இருந்தால்தான் அந்த தீபமும் நீண்ட நேரம் எரியும். ஆகவே அவர்கள் நெய்யை ஊற்றிய வண்ணம் உள்ளனர். அடுத்ததாக நாம் பார்ப்பது என்னவென்றால், திருவண்ணாமலையின் மலை உச்சியில் உள்ள அழகான இயற்கை காட்சிகளை பார்த்தோம். அடுத்ததாக மீண்டும் இப்பொழுது பார்ப்பது அவர்கள் திரியை எப்படியெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். பொதுவாக கிரிவலம் வரும்போது மக்கள் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யம